அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பெருநாளுக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்த வீடியோ தான். ஒரு நாள் முன்னாடியே ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியாச்சு. அன்றைக்கி நோம்பு வந்தனால குட்டீஸ்க்கு கடல் பாசி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதுக்கு ஒரு 5 கிராம் அளவுக்கு கடல் பாசி தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு 1 லிட்டர் அளவுக்கு மில்க் சேர்த்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு நம்மளுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ சேர்த்துக்கலாம். எனக்கு ரோஸ் எசன்ஸ் தான் நான் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எதில் சர்வ் பண்ண போகிறோமோ அதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக நட்ஸ் மேலே தூவிட்டு ஒரு 4 to 5 hours நல்லா ஆற வச்சு எடுத்திங்கன்னா நல்லா செட் ஆகி வந்துடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு செட் பண்ணிங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும் சர்வ் பண்ணும்போது. கூடயே நான் நோம்பு திறக்கிறதுக்கு லெமன் ஜூஸும் நான் போட்டுவிட்டேன். அன்றைக்கி சப்ஜா சீட்ஸ்லாம் ஊற வச்சு போட்டேன். குட்டீஸ் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தாங்க, எப்போ நோம்பு திறக்க டைம் வரும் கடல் பாசி சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கூடயே நான் சூடாக பஜ்ஜி நான் போட்டுட்டேன். எல்லோரும் உட்காந்து நோம்பு திறக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு சூப்பராக போச்சு. கடல் பாசி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அவ்வளோ அழகாக செட் ஆகி வந்திருக்குது. டெம்டிங்காக இருக்கும். வாயில் வச்சிங்கன்னா அப்படியே கரைஞ்சிடும். குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.